பைத்தியக்காரத்தனமா பண்ணுக்காத. ஐயோ நான் இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது. உன் பயமா இருக்கு. என் போனை கொடுங்க. ஒண்ணு இல்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணியிருந்தா எல்லாமே உன்னை வேணாம் தான் சொல்லுவாங்க. நீங்க நடக்கிற அழகா பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி உட்கார்ந்து பேசுவோம். ஹாய் ப்ரோ. நான் வெயில் செம வெயில் இருக்கும். வெயில் என்ன பண்றது? ஆனா குளிர்காலம் நல்லா இருந்துச்சு. வெயில் தான் ரொம்ப கஷ்டம். பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். ஜூஸ் குடிக்க இல்லையா? ஜூஸா? ப்ரெஸ் இப்பதான் வாங்கிட்டேன். குடி. பரவாயில்ல குடிங்க. ப்ரெஸ் இங்க பாருங்க. குடிங்க. என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டணா வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? தப்பா எடுத்து சும்மா குடிக்க போறேன். வெயில் அடிக்கிற நான் ஃப்ரெண்ட்ஸா தரேன். குடிங்க. ரொம்ப பிடிச்ச நம்ம எப்பவுமே எங்க அப்பா அம்மா அப்படிதான் யார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளை இருந்து அப்படி என்ன பழக பிடிச்சான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பேர் என்ன ப்ரோ? விக்னேஷ். இசைக்கு மக்கள் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். லவ் எல்லாம் பண்ணிருக்கா தலைவா? லவ் எல்லாம் பண்ண தலைவா ஒரு காலத்துல. அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்ட் டைம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு 10 நாளைக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சா தலைவா? யாரு யாருக்கெல்லாமோ கல்யாணம் ஆகுது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா. சில தரித்திரம் முடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. தப்பா எடுத்துக்கா தலைவா. நான் ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். போன வருஷம் லவ் ஸ்டேக்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி பூலாம் எடுத்துட்டு போயிட்டு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்து நல்லா ஹாப்பி ஆயிட்டு இருந்தேன். ஐ ஃபால் இன் லவ். அப்படின்னா காதலில் விழுந்தேன். நான் அந்த வயசுல நடக்கிறதால சொல்லுங்க. அதுல தலைவா இந்த நான் ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சிருந்தேன். இன்னொருத்த கேடிஎம் வச்சிருந்தான். பைக் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லிட்டாலுமே பைக் நல்லா இல்லைன்னு போயிட்டாரு. அதான் ஒரு மாதிரி பையோசை விட்டு போறான்னு அதுக்கு என்ன அதுக்கு பார்த்தீங்க கலங்குறீங்க. இல்ல ப்ரோ. 12ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தான் கல்யாணமா? நல்லா பாத்தியா? அப்புறம் நான் அந்த உலகத்துல இருந்து வாழ்ந்து என்ன பிரச்சனை பிடிக்கல. யாரையுமே பிடிக்கல. ஃபர்ஸ்ட்லாம் எல்லாத்தையுமே ரசிப்பேன் ப்ரோ. இந்த நாய் நடந்து போனா அதை ரசிப்பேன். எல்லாம் கொஞ்சிட்டு இருந்தேன். ஜாலியா இருந்தேன். Not only dog, all animals liking me. அவளுக்கும் பயங்கரமா நாயினா பயங்கரமா பிடிக்கிறதுல டாக்ல வருதா ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சும்மா ஒரு நாய் தான் லவ் பண்ணிட்டேன். கேடிஎம் வச்சிருக்க நாய். என்ன பண்றது? அதான் ஸ்ப்ளெண்டர் வச்சிருந்தேன் தலைவா நான் பைக்கு. அது வேணாமா, கேடிஎம் தான் நல்லா பின்னாடி தூக்கிட்டு இருக்குமா. என்ன பண்றது? நமக்கு நேரம் நல்லது அவ்வளவுதான். சரி உண்மையா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பொண்ணுங்க அப்படிதான் தலைவா. அவனோட இன்னொருத்தனோட அந்த வெட்டணும்டா. சரி விட்டு ப்ரோ. உங்க மனசை அவங்க புரிஞ்சுக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் அதான் கூட்டிஸ்ல பூச்சி மருந்த கலந்துட்டு குடிச்சிட்டு செத்துடலான்னு. என்னது ப்ரோ அது என்னதுக்கு ப்ரோ என்கிட்ட கொடுத்தீங்க? ப்ரோ ஏன் ப்ரோ கோவப்படுற? நீ குடிச்சிங்களா ப்ரோ? நீங்க தானே ப்ரோ கொடுத்தீங்க? ப்ரோ ப்ரோ என் வசத்தையை குடிச்சிட்டு என்னைய திட்டுறீங்க? இது நல்லா இல்லைண்ணே. எல்லாம் பார்க்கறத கடைஞ்சிட்டு அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாறையில நாளை கழிக்காதீங்க. இதை நீங்க எதுக்கு ப்ரோ என்கிட்ட கொடுத்தீங்க? அதுக்கு ப்ரோ நான் சின்ன பிள்ளை இருந்து எங்க அப்பா அம்மா எதுக்கு சாப்பிட்டாலும் பக்கத்துல கொடுத்துட்டு சாப்பிட ப்ரோ சொல்லுவோம். லூசு மாதிரி பேசாத. நான் அதுக்கு எதுக்கு நான் என்கிட்ட கொடுக்குறேன்? எல்லாத்தையுமே கொடுக்குறேன். நீ பூச்சி மருந்துல இருந்து எனக்கு எல்லாமே என்கிட்ட கொடுப்பேன் நீ. ப்ரோ இல்ல ப்ரோ நான் பிளான் பண்ணி தரல ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ரெண்டு ஒண்ணா போவோம் ஜாலியா. ப்ரோ என்னன்னா நீ பண்ற? நீ பைத்தியக்காரத்தனமா பண்ணுக்காத. உட்காரு. டென்ஷன் ஆகுதியா? டென்ஷன் ஆகாம என்ன சொல்ற? அதுக்கான டென்ஷன் ஆகல. உன்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் என்ன நோய்? எல்லாம் பண்ணிட்டலையா? ஜாலியா தானே இருக்க. நீ ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற? லவ் ஃபெயிலியர் ஆன மனசு புரிஞ்சுக்க மாட்டேன். போனா நீ அப்படியே போக வேண்டியது. என்ன நீ என்ன நீ போன உலகத்துல உட்காரியா ஜாலியா இருக்கு. நீ என்ன லூசான? நீ உன்ன இந்த உலகத்துல வாழ்றது வேஸ்டியா? நீ வாழாம போயா? என்ன நான் இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா?
விடுங்க 10 நாள் தான் ஆகுதா? அண்ணா. கடவுளே, கண்ட நாய்க்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஆனா எனக்கு யாரும் விடுண்ணே. போன்ல பண்ணாது. அண்ணா. ஆம்புலன்ஸ் வேணாயா? அண்ணா, அண்ணா, அண்ணா. அதுக்கு செத்துருவியா? பூச்சி மருந்து நிறைய ஊத்துறியா? ஓ லூசு மாதிரி பண்ணாதே போயா நீ ப்ரோ வா ப்ரோ. அண்ணே வா ப்ரோ. அண்ணா நீ லூசு ப்ரோ வா, பயப்படாதயா. ஏன் இப்படி பண்ற? வாழ்ந்து என்னையா சாதிக்க போறோம்? யோ யார் இல்லாத உலகத்துல எதுக்கு எல்லாரும் வாழணும்? ஆள் எல்லாம் உலகமே எல்லாம் போயிரு குடியா போன குடியா முதல்ல போன் பண்ணி என்னையா பண்ண போற? ஆம்புலன்ஸா வரும் வேணாயா? நோயா, அப்ப- யோ, ஏய், நோய். என்ன காப்பாத்தாதயா? உன்னை நான் காப்பாத்தல என்ன காப்பாத்திக்க குடியா வேணாயா? யாருமே இருக்கக்கூடாது உலகத்துல. யார் இல்லாத உலகத்துல யாரு கூடாது. நோய் யாராவது நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேன். பைத்தியமாக பண்ணாதே குடியா மாரியா, நீ அடிச்சு கொல்லியா? அவ என் நெஞ்சில குத்தினா, நீ என் மூஞ்சில குத்தியா? இல்லையா? ஐயா, யாரு அடிச்சாலும் நான் கேட்க மாட்டேன். என்ன காப்பாத்த மட்டும் போன் அடிக்காத ஆம்புலன்ஸ். ஏன் ஜோலி ஏன் முடியட்டுவியா? ஐயா ஐயா ஐயா. அண்ணா எனக்கு பயமா இருக்கேன் போன கொடுண்ணே ஒண்ணு இல்லையா? பயப்படாதயா. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாவேன், உடனே சாக மாட்டேன். உட்காரு போன கொடுண்ணே உட்காரியா. வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துருக்கேன். வாழ்க்கை நான் அங்க பாரியா, என்ன செத்துருவேன். நீ நிம்மதியா சாவ முடியும். நீ சாவறதுனா நீ சாவன உனக்கு ஏன் இப்படி அக்கப்புறம் பண்ற? நீ வேணா வா. அண்ணா தயவு செஞ்சு விடுண்ணே பயமா இருக்குல்ல விடுண்ணே என்னயா அவளும் இப்படிதான் என்ன அண்ணன் அண்ணன்னு சொல்லி இப்ப அண்ணன்ற, அப்ப மாமா மாமான்னு சொல்லிட்டு இருப்பாயா. பேசாம இந்த பொண்ணு மறந்துருக்க. போன் பண்ண போன கொடுண்ணே ப்ரொபோஸ்ட் பூ கொடுப்பேன். அண்ணா நான் என் சாக்லேட் போன கொடுப்பேன். கொடுங்கண்ணே ரோஸ்டேக்கு ரோஸ் கொடுத்தேன். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதுதான். ஆனா எதுவுமே வேணாம் லாஸ்ட்ல என்னையே வேணாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணியிருந்தா எல்லாமே உன்னை வேணாம் தான் சொல்லுவாங்க விடுண்ணே சொல்லு, நீ என்ன பைத்தியம் தெரியலையா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஏதோ அதான் ரோட்ல போனதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பேச மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு நினைச்சேன். என்னென்ன ரோட்ல போறவன வார்த்தைகளை விடுங்கண்ணே போன விடுண்ணே பார்த்தேன் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு. எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் நான் வேணேன் இல்ல ப்ரோ, பயப்படாதயா. ஜாலியா சாவலாம். வாயா யோ உங்ககிட்ட நான் மரியாதையோட பேசுறது வைக்கிறேன் விடியா விடியா வாயா, ஜாலியா சாவலாம். போயா அண்ணா 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 எனக்கு போன் பண்ணி போன் பண்ணாதீங்க. அண்ணா சும்மா பிராங்க்டா போன் பண்ணாதீங்க. ஏன்னா போய் சாப்பிட்றேன். அண்ணா பிராங்க் விடியாண்ணே. பாருங்க எங்க கேமரா இருக்கு பாருங்க. அங்க கேமரா இருக்கு பாருங்க. ஏன்னா கேட்கல சும்மா பிராங்க் விடியாண்ணா. நான் ஜூஸ் எல்லாம் இது ஜூஸ் அண்ணா அண்ணா வெறும் ஜூஸ் இது இங்க பாருங்கண்ணே. இப்ப இங்க வேணா குடிக்க பாருங்க. ஒண்ணு இல்லைண்ணே. அந்த கேமரா காரனா கொஞ்சம் பிடிக்க சொல்லுண்ணே கூடுறா டே வாடா. டேய் வாடா இத கூடுறா கொடுத்துடா. அவன் சந்தோஷத்தை கிளியர் பண்றா. ஏனே லைஃப் மேல பண்ணிட்டு இருக்கோம். சும்மா லைஃப்ல அவ்வளவு பயமா தலைவா? அண்ணே இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு சாரி போல சாரி ப்ரோ சும்மா ஜாலி ப்ரோ. சாரி ப்ரோ அப்படி பண்ணிட்டீங்க இல்ல சும்மா விளையாட்டு பண்ண ப்ரோ. ஜாலி ப்ரோ. சாரி ப்ரோ. சும்மா எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் தான் ப்ரோ அதை பண்ணேன். வீடியோ பண்ணலாம் உங்களுக்கு ஓகேவா? வீடியோ அப்லோட் பண்ணலாமா? ஓகேவா? முதல்ல எங்க மன்னிச்சிருங்க வீடியோ மனசுங்க சும்மா ஜாலிக்காக பண்ணு. ஓகேனா தான் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம். ஓகே வேணா பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. மறக்காம சொல்லுங்க சினிமெண்டல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. என்ன சேனல் ப்ரோ? சினிமெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. மறக்காம கேட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாத்துருங்க ப்ரோ. ப்ரோ சும்மா விளையாட்டு பண்ண ப்ரோ. ஜாலி ப்ரோ. அமுகு டுமுகு அமால் டுமால்.